எதிரிக்கு எதிரி நண்பன்பா. எதிரி ஹைராவதி உங்களுக்கு நட்பாயிட்டா நீங்க தானவே இந்த நாட்டோட அரசராயிடுவீங்க. இதுதான் என்னோட ராஜதந்திரப்பா. விஜயநகரமா? பந்தயமும் போச்சு, பந்தயத்துல வச்ச பணமும் போச்சு. இனி என்ன திட்டம் போட போற? உன் பையனும் அங்க போய் சேர்ந்துட்டான். யாரு? நான் முட்டாளா? நம்ம 2 பேர்ல யாரு முட்டாள்? இல்ல, நான் முட்டாள் ஆகல. என் பையன் என் பேச்ச மீற மாட்டான். என் பையனை பத்தி எனக்கு தெரியும். பொறுத்திருந்து பாரு. வீர், கேக்குறியா வீர்? ஐயோ கடவுளே, எனக்கு எவ்வளவு அடிபட்டுருச்சு. நீ எங்க வீட்ல தானே இருந்த, இங்க எப்படி வந்த? இந்த ஊர்க்காரங்களுக்கு நல்ல மனசுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்க யாருக்கும் மனசும் இல்ல, அதுல அன்பும் இல்ல. அப்படியா? மனசு தேடி வந்தியா? இல்ல, மருந்த தேடி. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம்னா நமக்கு தானா உதவி கிடைக்கும்னு சொன்னாங்க. அந்த செடியை தேவையில்லாம யார் பிடுங்க சொன்னா? வலிச்சா மருந்து போடணும், கேள்வி கேட்க கூடாது. அப்படியா? மருந்துக்காக தான் வலியை உண்டாக்கிக்கிட்டியா? இந்த மூலிகை எப்படி டக்குன்னு மருந்தாயிடுச்சு? மந்திரெல்லாம் தெரியாது, ஆனா மந்திர செடியெல்லாம் நீ ஒழிச்சதை பார்த்தா மந்திரவாதி மாதிரி தெரியுது. அது சரி, மந்திர செடி நீ அறுத்தியா இல்ல செடி உன்ன அறுத்துச்சா? எதுவும் அறுக்கல, முள்ளுதான் குத்திடுச்சு. அப்புறம் எதுக்கு அதை செஞ்ச? வெறும் செடியை புடுங்குற மாதிரி அந்த மந்திர செடியை புடுங்குவ? பாத்தியா, திரும்பவும் கேள்விதான் கேட்கிற, மருந்து போட மாட்டேங்கிற. நம்பி வந்தவங்களுக்கு உதவுறது தான் எங்க குணம். விருந்து வைக்கிறதுனாலும் சரி, வைத்தியம் பாக்குறதுனாலும் சரி, அதை தான் நான் செஞ்சேன். அப்புறம் நீ எங்க அப்பா அம்மாவோட மனசை வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா எனக்கு இன்னும் ஒண்ணு பிடிக்கவே இல்லை. இந்த உனக்கான மருந்து. மத்த இடத்துல இருக்க காயத்துக்கெல்லாம் நீயே மருந்து போடு. இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? கேக்குறியா வீர்? ராணியம்மா, ராணியம்மா.
அனுமதி இல்லாம எப்படி உள்ள வந்த? வீரர்களே, இவள கொண்டு போய் இப்பவே சிறையில போடுங்க. மன்னிக்கணும் ராணியம்மா, மன்னிக்கணும். சூரிய நகரத்துல இருந்து ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் அவசரமா உள்ள வந்துட்டேன் ராணியம்மா. பாத்தியா முட்டாள் கிழவியே, என் மகனோட பிரதிபலன் வந்துருச்சு. வீரா நில்லு. வீரா, எதிரிங்க கூட என்னைக்குமே நட்பாக முடியாது வீரா. தயவு செஞ்சு விட்டு மோதிரத்தை எடு. அப்புறம் நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை செஞ்சு முடி. வீராவோட முடிவு இப்ப மாறிடுச்சு. உன் முடிவு மாறிடுச்சா இல்ல மனசு மாறிடுச்சா? உன்னை பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் மனசு இழந்துருவாங்க. ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ அந்த பொண்ணு பார்த்து மனசு இழந்துட்டு போல இருக்க. இதெல்லாம் என்ன வீரா? 3வது தடவையா இப்படி எல்லாம் நடக்குது. முதல் தடவை ஜின்னா மாறி அவளை கட்டி பிடிச்ச. 2வது தடவை அவ கண்ணுல அப்படியே விழுந்து எங்க மேல தண்ணிய தெளிச்ச. இப்ப 3வது தடவை. வீரா கேளு. வீரா, வீராவோட திட்டம் தோத்து போகாது, மத்தவங்கள தோக்கடிக்கும். நீ கொஞ்சம் பொறுமையார. தேவையில்லாம என் திட்டத்துல குறுக்க வராத. வீரா, நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? ராணி ஐராவதி வாழ்க. யார் நீ? சூரிய நகரத்தின் மகாமந்திரி குபத் சிங். சாக வந்திருக்கியா? கொல்ல வந்திருக்க. உங்களே இல்ல, கொல்ல போறது ராஜா அவந்திமாலாவை. உங்களுக்கு சூரிய நகரம் வேணும், எனக்கு அரியணை வேணும். ராஜ்ய உங்களுக்கு, அரியணை எனக்கு. இதுவரைக்கும் சூரிய நகரத்தை உங்களால ஜெயிக்க முடியல. நான் திட்டத்தோட வந்திருக்கேன். அப்படியா? உண்ட வீட்டுக்கே ரெண்டகமா? இல்ல வீரர்களே, மகாராணி, நான் வந்து உங்களோட நட்பாக வந்திருக்கேன். இவனை கைது பண்ணுங்க. மகாராணி அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. மகாராணி அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. மகாராணி அம்மா, மகாராணி அம்மா. ஐராவதி, ஐராவதி, உனக்கு வந்த வாய்ப்பை வீணடிக்கிறியே. உனக்கு சூரிய நகரம் வேணாமா? இது அந்த ராஜாவோட சதியா இருந்தா? வேலை அப்படி இல்லைன்னா நீ சூழ்ச்சிக்காரி, அவன் சூழ்ச்சிக்கார. சூழ்ச்சியால தான் முறியடிக்கணும் ஐரா. நான் உதவி பண்றேன். சிக்கெடுக்க போறியா சிக்கலக்க போறியா? உண்மையா உழைச்சா எதுவும் தப்பாகாது. கொடு, நான் பண்றேன். விடு விடு, வேணாம். இல்லனா 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 என்ன? நானே போறேன். நில்லு. உன்னால ஒழுங்கா நிக்க கூட முடியாதா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல என்ன இதுல இருந்து வெளியே எடு. என்ன காப்பாத்து. ஐயோ, இது எடு.